மதுரை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ராம ஸ்ரீனிவாசனை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ரோட் ஷோவில் பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், கூடுதல் விவரங்கள். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் ராம ஸ்ரீனிவாசனை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்றைய தினம் மதுரை விளக்குத்தூண் பகுதியில் ரோட் ஷோவில் பங்கேற்க இருக்கிறார். இதற்காக அவர் தற்பொழுது அங்கு வந்திருக்கிறார். சாரல் மலையிலும் அணிவகுத்து அங்கு காத்து நிற்கக்கூடிய பாஜகவினர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு உற்சாகமான வரவேற்பை அளித்து வருகிறார்கள். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் பகுதியிலிருந்து நேதாஜி சாலை வழியாக விளக்குத்தூண் பகுதி வரை இந்த ரோட் ஷோவானது நடைபெற இருக்கிறது. இதில்தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க இருக்கிறார். ஏற்கனவே பாஜக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்களுக்காக பலர் பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இதர அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தற்பொழுது வந்திருக்கிறார். சிறந்த வாகனத்தில் ரோட் ஷோ நடத்தக்கூடிய அவர் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக தனது பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வரவேற்பதற்காக ஏராளமான பாஜக தொண்டர்கள், பொதுமக்கள் மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் அங்கு கூடியிருக்கிறார்கள். வழி நெடுகிலும் இருபுறமும் பாஜகவினுடைய கொடி மற்றும் கூட்டணி கட்சியினரினுடைய கொடியானது அங்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ரோட் ஷோவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அந்த வாகனத்திலேயே மதுரை தொகுதி வேட்பாளர் ராம சீனிவாசனும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கையில் பாஜக சின்னத்தை வைத்துக் கொண்டு அதனை பொதுமக்களிடமும் தொண்டர்களிடமும் காட்டியவரை தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அவர் கேட்டு வருகிறார். முன்னதாக அந்த பகுதிக்கு வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு உற்சாகமான வரவேற்பானது அளிக்கப்பட்டது. சாரல் மலையிலும் பாஜக தொண்டர்கள் அங்கு கூடி தங்களது ஆதரவினையும் தங்களது வரவேற்பையும் அமித்ஷாவிற்கு அளித்து வருகிறார்கள். இந்த நிலையில் சாலையினுடைய இருபுறமும் ஏராளமான தொண்டர்கள் கூடி நின்று அவர்களும் தங்களது கைகளில் பாஜகவினுடைய சின்னமான தாமரையை வைத்துக் கொண்டும் கையில் பதாகைகள், கட்சியினுடைய கொடி உள்ளிட்டவற்றை கையில் வைத்துக் கொண்டும் அமித்ஷாவை வரவேற்றார்கள். தொடர்ச்சியாக அந்த திறந்த வாகனத்தில் அமித்ஷா தற்பொழுது கையில் தாமரை சின்னத்தை வைத்துக் கொண்டு இருபுறமும் கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களிடையும் பொதுமக்களிடையும் அந்த சின்னத்தை காண்பித்து தங்களது வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு வாக்கினை சேகரித்து வருகிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.